கிரேட் லெஜண்ட் சாரோட ரசிகர் மன்றத்தை சார் ரொம்ப சிறப்பான முறையில நடத்திட்டு இருக்காங்க. நாங்க எல்லாரும் மகளிர்ல இருந்து எல்லா துறையில இருந்து எல்லாரும் இணைந்து முத்துத்துறை சார் இந்த ரசிகர் மன்ற தலைவரா இருக்கிறாங்க. சார் இது வரைக்கும் எல்லாருக்கும் நலத்திட்ட உதவிகள் பல விதமா செஞ்சிட்டு இருக்காங்க. அது நல் முறையில இந்த மன்றத்தின் மூலமா நிறைய பேர் சிறப்படைகிறதுக்காக நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி இருக்கிறோம். சாரோட விஷயம் என்னன்னா, எல்லாருக்குமே போய் நன்மை சேரணும், உழைப்பால உயர்ந்து உண்மையா சாதித்து சரித்திரம் படைத்து பல துறைகளிலும் பல சாதனைகள் புரிந்து இன்று ஒரு நட்சத்திர நாயகனா மக்கள் முன்னாடி சிறப்பான ஒரு மனிதரா இன்று வாழ்ந்திருக்காரு. அவரு கூட நாங்க பயணிக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். ஒரு மகளிரா இன்று பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளியிலிருந்து மகளிர்ல இருந்து நிறைய விதமான பல துறை எல்லா விதமான மாவட்ட துறைகள் நிறைய மாவட்டங்கள்ல இருந்து ஆல் ஓவர் வேர்ல்டு வரைக்கும் சார் பண்ற நலத்திட்ட உதவிகள் மன்றத்தின் மூலமா ரசிகர் மன்றத்தின் மூலமா முத்துத்துறை அவர் தலைமையில எல்லாரும் இணைந்து திரு அமுதா அவங்க தலைவியா இருக்காங்க. நாங்க மருத்துவ விங்ல 8 இருக்கிறோம். பலர் எல்லாரும் இணைந்து செயல்பட ஒற்றுமையா செயல்படுறோம். இது பல மக்களுக்கு நலத்திட்ட கிராமம் முதல் உலகம் வரை நாங்க மக்கள் நாயகனாக எங்கள் லெஜண்ட் சாரை பெருமிதமாய் அறிவிக்கிறதுல சந்தோஷப்படுகிறோம். திரு ரசிகர் மன்றம் மூலமா ரொம்ப ரொம்ப நன்மை நாங்க பெற்றிருக்கிறோம். எல்லாருக்கும் போய் இது ரீச் ஆகணும். இன்னும் நிறைய மாவட்டங்கள்ல இருந்து பல உறுப்பினர்கள் பல்லாயிரக்கணக்கில் இணையணும். நன்றி. துபாயிலயும் நாங்க இப்போ தவங்க இருக்கிறோம். துபாயில ஒரு ஆபீஸ் போட இருக்கிறோம். ஆல்ரெடி போய் லான்ச் எல்லாம் பண்ணிட்டோம். துபாய் மக்கள் துபாயிலயும் தமிழ் மன்ற சார்பில் நிறைய பேர் ஐயா உண்மையாவே ஒரு சாதனையாளர், ஒரு மறு காமராசரை பாக்குற மாதிரி உண்மையாவே தன்னுடைய உழைப்பிலையும் உண்மையிலையும் சாதிச்சு இன்று பல துறையில சாதனை படைத்த அவருக்கு உலகம் எங்கும் ரசிக மன்றம் தொடங்கப்படும். அதில் நாங்கள் எல்லாரும் இணைவதில் வெறும் மகிழ்ச்சி அடைகிறோம். சார்பாக அனைத்து மீடியாக்களுக்கும் வணக்கம். திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து வசந்தி சிவகுமார். எனக்கு இங்க மாநிலத்துல கொள்கை பரப்பு செயலாளர் ஒரு பதவி கொடுத்திருக்கிறதுக்காக ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் லெஜண்ட் சார் அவர்களுக்கு. இப்போ நாங்கள் மகளிர் அனைவரும் சேர்ந்து இங்கு மகளிர் அனைத்து அதாவது தமிழ்நாடு ரசிகர் மன்ற மகளிர் மாநாடு என்ற ஒரு சங்கத்துக்காக இங்க அனைவரும் கூடியிருக்கிறோம். இந்த அகில இந்திய மகளிர் மாநாடு என்பது 1 லட்சம் அல்ல பல லட்சம் மக்களை சேர்த்து நாங்கள் நல்ல விஷயங்களுக்காகவும் அவர்களுடைய குடும்ப நலனுக்காகவும் நம் லெஜண்ட் ஐயா அவர்கள் நல்ல உதவிகள் செய்வார்கள் என்ற நம்பிக்கை மட்டுமல்ல, ஊனமுற்றவர்களுக்கு அவர் நிறைய செய்து கொண்டிருக்கிறார்கள். மாணவர்களுக்கும் எதிர்பாராத அளவுக்கு உதவிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வகையில் மிக மிக ரொம்ப வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்க அனைத்து மகளிர்களுக்கும் தமிழ்நாட்டில் திருவள்ளூர் மாவட்டம் மட்டுமல்லாமல் அனைத்து மாவட்டத்தில் உள்ள மகளிருக்கும் அனைத்து நன்மைகளும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக நான் அனைவருடனும் சேர்ந்து பாடுபட்டு நிறைய எங்களால் எவ்வளவு மகளிரை இணைக்க முடியுமோ அவ்வளவு மகளிரை இணைச்சு அவர்களுடைய குடும்பம் நன்றாக இருப்பதற்காகவும் அவர்களுடைய குழந்தைகள் படிப்பிற்காகவும் மருத்துவ செலவிற்காகவும் முடிஞ்ச எல்லா அனைத்து உதவிகளையும் நம் ஐயாவிடம் கேட்டு செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள். இதற்காக இன்னும் மேல மேலே சேர்ந்து இந்த மாநாடு கொஞ்சம் கம்மி தான். அடுத்த மாநாடு பார்த்தீங்கன்னா 10 லட்சம் பேர் எங்களோட டார்கெட் வருவார்கள் என்று எதிர்பார்த்து நிச்சயமாக செய்வோம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். கோயில இருந்து நகர் கோயில்ல இருந்து ஐயா கோயில்ல இருந்து நாம் வந்திருக்கோம். லெஜண்ட் அண்ணாச்சியுடைய சாதனைகள், அவருடைய செயல்பாடுகள், அவர் மக்களுக்கு நல்லது செய்யறாங்க, நட்பணி செஞ்சுட்டு இருக்காங்க, ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சிருக்காங்க, அதுல மகளிர் சேர்க்கிறாங்க. நாங்க கேள்விப்பட்டு நம்ம தங்கதுரை அண்ணாச்சி மூலமாகவும் முத்துத்துறை அண்ணாச்சி மூலமாக நாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். புதுசு நாங்க 100-200 பேர் மகளிர் அணி சேர்றதுக்கு வந்திருக்கோம். இன்னும் 1000 பேர் கூட நாங்க சேர்றதுக்கு ரெடியா இருக்கோம். வந்தோம், இங்க வந்துட்டு பேர் இங்க பிரம்மாண்டமா இருக்கு. நாங்க எதிர்பார்க்கல. இங்க ஒவ்வொருத்தர் பேசுறத பார்த்தா அண்ணாச்சி இவ்வளவு செஞ்சுட்டு இருக்காங்களா, இவ்வளவு சேவைகள் செய்யறாங்களா, மகளிருக்கு இவ்வளவு பண்றாங்களா அப்படின்னு கேட்டு நானே வியந்து நின்றுட்டு இருக்கேன். என்ன பேசுறதுன்னு தெரியல. நான் மேலும் இதுக்கு இவங்க கூட சேர்ந்து இணைஞ்சு நிறைய மக்களுக்கு அண்ணாச்சி மூலமாக நிறைய சேவைகளும் எல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறேன். இன்னும் நிறைய மகளிர் நாங்க சேர்றதுக்கு முயற்சி பண்ணுவேன்.
மணலி புதுநகர். மணலி புதுநகர். நீங்க பாத்தீங்கன்னா இந்த மகளிர் உறுப்பினர் சேர்க்கை அப்படின்னு சொன்னாங்க. எல்லாரும் கூட்டின்னு வந்திருக்காங்க. 4 வேன்ல வந்திருக்கோம். 100 பேர்கிட்ட வந்திருக்கோம். படிச்ச படங்கள்லாம் பாத்துருக்கீங்க? நிறைய பார்த்துருக்கோம். படங்கள் நடிக்கிற ஹீரோ இல்லாம நிறைய பெண்களுக்கு உதவி பண்றாரு. உதவி பண்றாங்களா? பண்ணிருப்பாரு, எங்களுக்கு தெரியல. உதவி பண்றாரு. அவங்க கூப்பிட்டு தான் வந்திருக்கோம் நாங்க எல்லாரும். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்திருக்கிறேன். இப்போதான் நான் மணலி வந்திருக்கேன். எல்லாரும் வந்திருக்கிறோம். சரி, அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நான் முழுசாக என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் மெம்பர்ஷிப் ஆகிட்டு எனக்கும் ஒரு நல்ல பெனிஃபிட் எதனாலும் கிடைச்சாக்கா அதில் எனக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கும். எனக்கும் ஒரு நல்ல லைஃப்பில் எதனாச்சும் ஒன்று கிடைக்கணும்னு தான் நான் வந்திருக்கிறேன். நான் எல்லாமே ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலான்னு பார்த்துருக்கேன் சார். பார்த்துருக்கேன் சார். எல்லாமே நல்லா இருக்கு சார். பார்த்துட்டு தான் வந்திருக்கிறோம் நாங்கள். சரி, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நான் வருவேன். நான் அடுத்த இதுலேயும் இதே மாதிரி. என் பேர் லலிதா. மணலி புதுநகர். பார்த்துருக்கோம். ரசிகர்கள் உறுப்பினர் சேர்க்கை அப்படின்னு சொன்னாங்க. நிறைய மாணவர்கள் நாங்களும் உறுப்பினராக செல்லாம் தான் வந்திருக்கோம். நிறைய பெண்களுக்கு வந்து நடந்துட்டு நல்ல விஷயம் தானேங்க. நம்ம எங்களுக்கும் கிடைக்கும் தான் நாங்களும் வந்திருக்கோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாக தான் வந்தோம். அதெல்லாம் பண்ணி மணலி புதுநகர்லேருந்து வந்திருக்கோங்க. ஐயா கோயிலேருந்து வந்திருக்கோம். இப்போ வந்து நாங்கள் வந்து ரசிகர் நற்பணி மன்றம் சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். நாங்கள் அதில் இணைய உள்ளோம். அவருடைய சிறப்புகள் மற்றும் பல இந்த செயல்கள்லாம் செய்யும் போது எங்களுக்கு அதை பிடிச்சி போச்சு. அதனால் நாங்கள் எல்லாருமே இதில் வந்து இணையத்துக்கு தான் வந்திருக்கிறோம். உறுப்பினராக ஆகணும்னு எல்லாருமே ஆசைப்படுறோம். அதனால் எல்லாரும் இதில் இணைந்து எல்லாம் செயல்படுவோம். அவர் அண்ணாச்சிக்காகவும் நாங்கள் செயல்படுவோம். அண்ணாச்சி சில நலத்திட்டங்களிலையும் செய்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நாங்கள் எல்லாரும் இதில் தான் இணைய வந்திருக்கிறோம் இப்போதைக்குங்க. ஐயா, ஏன்னா இவர் ஒரு நடிகராக இருந்தும் கூட இன்னும் பல சில நலத்திட்ட உதவிகள் செய்கிறங்கும் போது ரொம்ப பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. இது போல் இது வரைக்கும் யாருமே செய்தது கிடையாது. ஏன் இவர் வந்து இருக்கிறாரு, அப்படி இவ்வளவு செய்கிறாருன்றத இன்னும் மக்களுக்கு போய் ரீச் ஆகலை. அந்த மக்களுக்கு ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் பெண்கள் அத்தனை பேரும் இறங்கி வந்து இன்னும் நாங்கள் செயல்படுவோம், சாதித்து காட்டுவோம் என்ற நம்பிக்கையோடும் செயல்திறனோடும் இணைந்து இருக்கிறோம். மணலி புதுநகர்ல இருந்து வந்திருக்கிறோம். நாங்க எல்லாரும் வந்து இப்ப ஐயா வந்து மகளிர் அணி வந்து நிறைய நலத்திட்டங்கள் எல்லாருமே நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அதனால நாங்க வந்து அவர்கிட்ட வந்து உறுப்பினராக சேர்றதுக்காண்டி நாங்கள் வந்திருக்கோம். மணலி புதுநகர்லேருந்து 100 பேர் வந்திருக்கிறோம். இன்னும் நிறையா கூட நாங்கள் வருவோம். எல்லாமே நாங்கள் அவங்களோட இருந்து செயல்படுறதுக்கு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் என்பதை மகிழ்ச்சியாக சொல்லிக்கிறோம். ஆமா, நாங்க தான் வந்தோம். அதெல்லாம் எங்களுக்கு காசு பணத்தெல்லாம் நாங்க எதிர்பார்க்கல. நல்லது செய்யறவங்களோட நாங்க இருக்கணும்ன்ற இதுலதான் நாங்க எப்பவுமே நல்லது செய்யறவங்களோட நாங்க எப்பவுமே துணையா இருப்போம். அது எங்களுக்கு ரொம்ப மனசு மகிழ்ச்சியை தரும்ன்றத மகிழ்ச்சியாக சொல்லி அதோடய அந்த காசு கொடுத்து வாங்கிறதுனால என்ன பலன் இருக்குது? அந்த காசுக்காக நம்ம அடிமை ஆகுற மாதிரி தான் இருக்கும். இப்ப இது நம்மளே செயல்பட்டு நம்மளே எல்லாம் செய்யும் போது ஒரு மதிப்பும் மகிழ்ச்சியும் கிடைக்குது. இது காசு பணமே வேண்டாம், நல்ல திட்டங்கள் செஞ்சாலே போதும் மக்களுக்கு. அது வந்து இவங்க நிறையாவே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அண்ணாச்சி. அது நல்லா எங்களுக்கு மனசுக்கு நிறைவை தந்துக்கிட்டு இருக்குது என்பது மகிழ்ச்சியாக. மணலி புதுநகர்ல இருந்து வரோம். நாங்க சாரை வந்து டிவிலையும் பார்த்துருக்கோம். இப்போ இந்த மாதிரி ஒரு இது ஸ்டார்ட் பண்றோம்னு எங்களுக்கு இயக்கத்துல எங்க தலைவி சொன்னாங்க. அதனால நாங்க வந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு 100 மெம்பர்ஸா நாங்க எங்களுக்குள்ள திரட்டி மக்களுக்கு நல்லது செய்யணும் அந்த ஒரே நோக்கத்துக்காக நாங்களும் இதை வெளிப்படையா மக்கள்கிட்ட போய் ஏற்படுத்தி கொடுக்கணும். நல்லது சொல்றாங்க, சார் இப்படி பண்ணுவாங்க அப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லி தான் உண்மையிலே நாங்க இதுக்காக வந்திருக்கோம். இதுக்கு யாருமே எங்களுக்கு வந்து வரல, நாங்களாவே எங்க செலவு பண்ணி தான் நாங்க வந்திருக்கோம். அதனால இந்த ஏழை எளியோருக்கு சார் நல்லா ஹெல்ப் பண்ணுவாருன்ற நம்பிக்கையோட நாங்க அவருக்கு என்னைக்கும் உறுதுணையோட இருப்போம். என்னைக்கும்
இது கட்சி மீட்டிங்ல கூட ஏதோ கூப்பிட்டோட கட்ட போட கூட இருந்தோம் எல்லாம் பார்த்து திருவிழா அவர் வந்து இது காசுக்காக சேர்ந்த கூட்டம் இல்ல, தானா சேர்ந்த கூட்டம் இதெல்லாம். மகளிர் அணி நல்லது பண்ணணும். இதை வச்சு நாங்க வந்து ஆர்வத்தை பார்த்து இனிமே ஐயா வந்து எல்லாருக்கும் நல்லது செய்யணும். மகளிரா சேர்ந்து மகளிர் ஆமா, நாங்க வந்து மகளிர் நாங்க வந்து ஒரு சேவை பண்றோம், ஒரு கோவில் நிர்வாகம் மாதிரி இருக்கோம். அதுல இருந்து நாங்க வந்து போனா பாருங்க, கோவில்ல இருந்து வந்து ஒரு இயக்கமா வந்து நாங்க செய்யறோம்.